Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous videoல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேட்டரை எப்படி நாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதை வந்து எப்படி நாம யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ லாம்டா ஃபங்க்ஷன் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், எப்படி கிரியேட் பண்ணுவோம் உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ முன்னாடி வந்துட்டு நம்ம dfங்கிற கீவேர்ட் நம்ம வந்து கொடுத்திருப்போம். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம இந்த இடத்துல தருவோம். சோ ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் நம்ம தரணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் தருவோம். ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் தருவோம். சோ உள்ள வந்துட்டு அந்த டெஃபினிஷன்ல அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நாம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுத்திருக்கீங்களோ அதை வச்சு நம்ம வந்துட்டு கால் பண்ணுவோம். சோ இப்படிதான் வந்துட்டு நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு பைத்தான்ல நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு நாம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் வந்துட்டு கிளியரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா dfங்கிற கீவேர்ட் நம்ம தரது, அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேலை செய்யணுங்கிற அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை எப்போ கூப்பிடணுங்கிற இந்த மூணு ஸ்டெப் நம்ம வந்துட்டு கண்டிப்பா பண்ணிருப்போம். சோ இதுவே லாம்டா ஃபங்க்ஷன். சோ லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு நேம் வந்துட்டு இருக்காது. ஆனா ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன ஒர்க் நம்ம செய்வோமோ அதை வந்துட்டு நம்மளால இந்த இடத்துல செஞ்சுக்க முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம dfங்கிற கீவேர்ட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கீவேர்டு இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல போட கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டாங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நம்ம தரணும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் கொடுத்துட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனா நம்ம வந்துட்டு கொடுப்போம். சோ இதுதான் வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். சோ இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ஆனா இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு நேமுமே இருக்காது. இந்த dfங்கிற கீவேர்ட் வச்சு நம்ம ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணாம லாம்டாங்கிற கீவேர்டை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். சோ இதை டீடைல்டா புரியறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ல எப்படி நாம பிரிண்ட் பண்ணுவோம்ங்கிறத பார்த்துட்டு அதையே எப்படி நம்ம வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் தான் போட்டிருக்கேன். சோ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு நேம், உள்ள வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது எனக்கு ஹலோ வேர்ல்ட் வந்திருக்கு. சோ இதுவே எனக்கு ஹலோ வேர்ல்டோட ஒரு பேராமீட்டர் சேர்ந்து வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாக்கலாம். சோ ஒரு பேராமீட்டர் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தருவோம். சோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணும்போதே ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருவோம். அந்த பேராமீட்டர் இந்த இடத்துல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவோம். என்ன பேராமீட்டர் தரணுமோ அதை வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதை நம்ம பாஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு அப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட் சக்தி அப்படின்ட்டு வரும். சோ இப்போ இதே கான்செப்ட இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ல எப்படி ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணணும், எப்படி ஒரு பேராமீட்டரோட பிரிண்ட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட்ங்கிற அவுட்புட் வந்திருக்கு. சோ லாம்டா ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாம்டாங்கிற கீவேர்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். அப்பதான் அது வந்துட்டு ஒரு லாம்டா ஃபங்க்ஷன்ங்கிறது நம்ம பைத்தானுக்கு தெரியும். சோ லாம்டாங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த லாம்டாக்கு பக்கத்துல தரணும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் கொடுத்துட்டு என்ன ஒர்க் செய்யணுமோ, அதாவது இந்த ஆர்குமெண்ட்ஸை வச்சுட்டு என்ன ஒர்க் நம்ம செய்ய போறோமோ அதை வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். சோ லாம்டா ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இது வந்துட்டு ஒரு இதுல நம்ம அசைன் பண்ணணும். சோ எதுல நம்ம அசைன் பண்றோமோ அதை வச்சுதான் நம்மளால கால் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல இதை நான் எதுக்கு அசைன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளுக்கு நான் வந்துட்டு இதை அசைன் பண்றேன். சோ திரும்ப நான் அதை கால் பண்ணும்போது பாருங்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசேஜ் தான் இங்க வரும். சோ உள்ள வந்து இது வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷன்ங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட்னு கொடுத்திருக்கேன். சோ அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட்னு வந்திருக்கு. சோ இதுவே வந்துட்டு ஒரு வேரியபிள் எப்படி பாஸ் பண்றதுன்னு பாக்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்னோட கோட் போட்டு நான் வந்து இப்ப நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க ஹாப்பி லேர்னிங் சக்தின்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் சொன்ன ரெண்டுமே நான் வந்து போட்டிருக்கேன். சோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள் நான் வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். சோ லாம்டாக்குள்ள என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ண போறேன். சோ அந்த ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்குமெண்ட்டுக்கு நான் நேம் கொடுத்துட்டேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த நேம்ல என்ன வாங்குதோ அதை வந்து நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல இந்த நேம் நான் எங்க பாஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணும்போது
அந்த வேரியபிள் நேம் வச்சு உள்ள ஒரு பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இந்த நேம்க்கு போகும். இந்த நேம்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ ஹாப்பி லேர்னிங் சக்தி அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு வரும். சோ இப்படிதான் வந்துட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம எழுதக்கூடிய விஷயத்த நம்ம இந்த மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதலாம். சோ இதே மாதிரி 2-3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நீங்க ஒரு அடிஷன் மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் கூட பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். ஒரு வேல்யூவை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பேராமீட்டர் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ ரிட்டர்ன் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் எந்த நம்பர் கொடுத்தாலுமே அந்த நம்பரோட 10 ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த ஆட் நான் வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடுக்கு வந்துட்டு நான் 5ங்கிற வேல்யூ நான் கொடுக்குறேன். அப்ப மேல போகும். சோ 5+10 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 15ங்கிற அவுட்புட் வந்துட்டு இருக்கும். இது ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும்னா இது யாரு கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இந்த ஆன்சரா நம்மளுக்கு 15 வரும். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரை பிரிண்ட் பண்ணு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 15 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. சோ இதே வித எப்படி நாம லாம்டா ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க எனக்கு வந்துட்டு அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஆனா நான் முன்னாடி நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி நான் 4 லைன் எழுதாம வெறும் 2 லைன்லயே நான் வந்துட்டு அந்த அவுட்புட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ யூஸ்வலா சொன்ன மாதிரி ஒரு வேரியபிள் நம்ம வந்துட்டு கொடுத்தாச்சு. சோ இந்த இடத்துல லாம்டாங்கிற கீவேர்ட் நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் தரணும் அப்படின்னா அந்த கீவேர்ட் நம்ம தரணும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. சோ இந்த லாம்டாவை கொடுத்தாச்சு. சோ இதனால ஒரு ஆர்குமெண்ட் நம்ம வந்து பாஸ் பண்ண போறோம். சோ இந்த ஆர்குமெண்டோட பேர் வந்துட்டு நான் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். சோ ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு கோலன் தரணும். கோலன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஏவை வச்சு நம்ம என்ன நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ அதுதான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனா நம்ம வந்துட்டு கொடுப்போம். சோ இந்த ஏவோட நான் என்ன பண்ண போறேன், ஏவோட நான் வந்துட்டு 10 ஆட் பண்ண போறேன். சோ A+10 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வச்சுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். சோ இந்த இடத்துல நீங்க ஏன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க B+10 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல B வந்துட்டு நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏல தான் நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூ, அதாவது இந்த 5 நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து நம்ம உங்களுக்கு இந்த இடத்துல ஏல தான் போய் சேவ் ஆகும். ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்வீங்கன்னு பாத்தீங்கன்னா B+10 கொடுத்தீங்கன்னா B வந்துட்டு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றோம். சோ பாருங்க இந்த இடத்துல இந்த ஏங்கிறத எடுத்துட்டு நான் B கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க B வந்துட்டு நாட் டிஃபைன் சொல்லும். சோ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாம்டா ஆர்குமெண்ட்ல நீங்க என்ன இதை நீங்க பாஸ் பண்றீங்களோ அந்த நேம வச்சுதான் நீங்க இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க வந்துட்டு எழுதணும். இந்த இடத்துல டிஃபைன் பண்ணாத ஆர்குமெண்ட்ஸை நீங்க உள்ள வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. சோ நார்மலா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல தர மாதிரி தான். சோ ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷனா நீங்க வந்துட்டு மேல வந்துட்டு A, B, C அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு உள்ள இந்த இடத்துல டிஃபைன் பண்ணாத ஒரு 2 இதை Z+C பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா இந்த Z வந்துட்டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா. சோ அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலயும். சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல நடக்குது. இந்த இடத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த Xக்கு 5ங்கிற வேல்யூ நான் பாஸ் பண்றேன். அப்போ 5ங்கிறது இங்க போகும். சோ இந்த இடத்துல 5+10 நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு 15ங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். சோ அதே மாதிரி தான் நாம வந்துட்டு 2 வேல்யூஸ் கொடுத்து கூட நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ 2 வேல்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 நம்பரை மல்டிப்ளை பண்றதுக்கு நான் வந்து கோட் எழுதிருக்கேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க கரெக்டா அவுட்புட் வந்து வருது. சோ இந்த இடத்துல 2 வேல்யூஸ் நான் கொடுக்கறதுனால இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால கமா போட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கணும். சோ ஏ ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, பி ஒரு ஆர்குமெண்ட் இருக்குங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த கோலன் கொடுத்துட்டு ஏவியும் பியும் என்ன பண்ணணும்ங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். சோ ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். சோ 5,6 நம்ம கொடுத்து கால் பண்ணும்போது 5,6 எடுத்துட்டு சோ 5 × 6 அப்படின்னு வரும். சோ 5ம் 6ம் மல்டிப்ளை பண்ணும்போது 13ங்கிறது வரும். சோ 13ங்கிறது நம்மளுக்கு இந்த எக்ஸ்ல போய் சேவ் ஆயிருக்கும். இந்த லாம்டா ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸ்ல போய் நம்மளுக்கு சேவ் ஆகும். அதை நாம வந்துட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த 13ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க டைரக்டாவும் பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மெத்தட் கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸையும் நம்ம ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸை வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு திரும்ப நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம திரும்ப எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றோம். சோ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வாங்கின வேல்யூவை நீங்க டைரக்டா ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி நீங்க இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். இல்ல இது நம்ம கால் பண்றது நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள்ல கால் பண்ணிட்டு அதை கூட நம்ம எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு நீட் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சோ 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் தரணுமா அப்படின்னா இல்ல, நம்ம மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் கூட நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல 3 வேல்யூ கொடுத்து நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு 3 வேரியபிள் இருக்கிறதுனால A,B,C-ங்கிற 3 வேரியபிள் நான் வந்து கொடுக்க போறேன். நான் ஆனா லாம்டா ஃபங்க்ஷன்ல A+B+C எனக்கு வந்து ஆட் பண்ணி கொடு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல கோட் எழுதிருக்கேன். சோ அப்போ வந்து 5, 6, 2ங்கிறதே நம்மளுக்கு எடுத்துட்டு Aக்கு 5, Bக்கு 6, Cக்கு 2 அப்படின்ட்டு போகும். சோ 5+6 வந்துட்டு 11, 11+2 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு
13. So 13ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கும். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்காது. அதனாலதான் அதை வந்துட்டு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த லாம்டா ஃபங்க்ஷன் நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா அந்த லாம்டாங்கிற கீவேர்டு நீங்க வந்துட்டு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே நம்மளுக்கு ஒரு லைன்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த லாம்டா ஃபங்க்ஷனை நம்மளால எழுத முடியும். நீங்க வந்துட்டு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இவ்வளவு பேராமீட்டர் தான் தரணும்ங்கிறது கிடையாது. நீங்க மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நீங்க வந்துட்டு கொடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ STR1ல ஹாப்பி லேர்னிங்ங்கிற கண்டென்ட் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு உள்ள நான் வந்துட்டு இந்த இடத்துல என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். சோ லாம்டா ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல ஸ்ட்ரிங்னு இருக்கிறத அதை வந்து அப்பர் கேஸா மாத்து அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ நார்மலா ஒரு ஸ்ட்ரிங் நம்ம எப்படி நம்ம அப்பர் கேஸா மாத்துவோம்? சோ STR1ல ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்தது அப்படின்னா சோ STR1.upper அப்படின்னு அங்க ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அப்பர் ஆயிடும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த அப்பர்ங்கிற வேரியபிள் கொடுத்துட்டு உள்ள என்ன பாஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, STR1 நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். அதாவது ஹாப்பி லேர்னிங்ங்கிற கண்டென்ட் நான் இந்த இடத்துல பாஸ் பண்றேன். அப்ப இந்த ஹாப்பி லேர்னிங்ங்கிற கண்டென்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ அது அப்புறம் மாத்துன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கேப்ஸா மாத்தி அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு ஆபரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிங்ஸை கொடுத்தும் ஸ்ட்ரிங்ஸை வச்சு நீங்க ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம பண்ணுவோமோ அதை வந்துட்டு நாம இந்த மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பருக்கு நம்ம வந்துட்டு கியூப் கண்டுபிடிக்க போறோம். சோ அதை வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஃபங்க்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். அதை வந்துட்டு லாம்டா ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல என்ன இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க ரெண்டுக்குமே நம்மளுக்கு வந்துட்டு கியூபுக்கான அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. சோ நான் பாஸ் பண்ணிருக்க வேல்யூ வந்துட்டு 5. சோ ஒரு நம்பருக்கு வேல்யூ கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ 5 into 5 into 5 தான் நம்ம வந்து பண்ணுவோம். சோ அது அந்த ஆபரேஷனுக்கான கோடு தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். சோ ஒரு கியூப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பேராமீட்டர் y ன்னு கொடுத்தாச்சு. சோ 3y மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஃபங்க்ஷன் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு 5ங்கிற வேல்யூ கொடுத்து கால் பண்றேன். அப்ப 5 into 5 into 5 பண்ணி நம்மளுக்கு 125ங்கிற அவுட்புட் வரும். சோ இதே ஃபங்க்ஷன் இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல லாம்டா கியூபுக்கு இந்த லாம்டா ஃபங்க்ஷனா வந்துட்டு அசைன் பண்ணிருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு அந்த லாம்டா கியூபுக்கு நான் வந்துட்டு 5ங்கிற வேல்யூ கொடுத்து நான் கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு 125ங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். சோ நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் லாம்டாக்கும் கம்பாரிசன் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த கோட் நம்ம போட்டிருக்கோம். சோ நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த DFன்னு கொடுத்துட்டு இந்த சின்டாக்ஸ்ல அதாவது இந்த மெத்தட்ல நம்ம வந்துட்டு போடணும். இதுவே லாம்டா ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொடுத்து நம்ம வந்துட்டு கால் பண்ணணும். சோ இப்ப இங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் லாம்டா ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் லாம்டா ஃபங்க்ஷனுக்கும் இருக்கக்கூடிய பிரைமரி டிஃபரன்ஸ். சோ நார்மல் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை லைன்ஸ் வேணா நம்மளால எழுதிக்க முடியும். ஆனா லாம்டா ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளால சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்மளால இந்த இடத்துல கொடுக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடணும்னு ஒரு நீட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இதுவே லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு சிங்கிள் லைன் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். ஆனா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு அந்த லைன்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்மளுக்கு டிஃபைன்டு நேம் இருக்கும், ஃபங்க்ஷனோட நேம். ஆனா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டிஃபைன்டு நேம் இருக்காது. லாம்டா ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்துட்டு இருக்காது. அதனாலதான் அதை வந்துட்டு அனானமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நார்மல் ஃபங்க்ஷன்னா என்ன, லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, ஒன்னோட ஒண்ணு எப்படி டிஃபர் ஆயிருக்கு, ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நார்மலா ஃபங்க்ஷன்ல போடுற மெத்தட் எப்படி, அதே வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ல போடணும் அதோட மெத்தட் எப்படிங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைலாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ லாம்டா ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 3 விஷயம் தான். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாம்டாங்கிற கீவேர்டை நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல கொடுக்க போற ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன வேலை செய்ய போகுதுங்கிறத நம்ம வந்துட்டு கிளீனா டிஃபைன் பண்ணிருக்கணும். சோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனை ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டு அசைன் பண்ணணும். சோ இதுதான் வந்துட்டு நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் மூலமா நார்மல் ஃபங்க்ஷன்னா என்ன, லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அதை வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைலாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Happy learning. Bye bye.